உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோமானால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய வருடம் விசுவாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் என்பது கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, லாபத்துக்கு குரு பகவான் வராருங்க. பெரிய யோகங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல யோகம் வேணும்னா குருவுடைய அருள் வேணும். ஒரு பையன் நல்லா படிக்கணும், ஒரு மாணவர் நல்ல தேர்ச்சி பெறணும்னா நல்ல பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் வேணும். ஒரு குருவுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அப்படி குருவுடைய துணை உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவுக்கு என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. பொருளாதார தட்டுப்பாடு என் வாழ்க்கையில் பெருசாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு பை நிறைய பணம்ன்றாங்க. அது நல்ல பண வரவு வந்து சேர்ந்துருங்க. அந்த குரு லாபத்தில் வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு வேலையில் சில சிரமம் இருந்துக்கிட்டு இருக்கும், நல்ல நெருக்கடி இருக்கும். சில பேர் வேலை மாறி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு கூட வைங்க. லாபத்துக்கு குரு பகவான் வராருங்கும் போது நல்ல பொருளாதார உயர்வு. சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன், நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப செய்திகள் தேடி வரக்கூடிய ஆண்டுங்க. அதாவது குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்களேன், ஜாதகத்தில் குரு பலன் வரணும். அந்த குருபலன் இருந்து கல்யாணம் பண்ணினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காகவே வந்த உடனே எல்லாரும், சார் என் பையனுக்கு குருபலன் வந்துருச்சா, என் பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சான்னு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி குருபலன் வந்துருச்சு, திருமணம் ஆகாத காளையருக்கு கன்னியருக்கு கல்யாணம் ஆக போகுது. சரிக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்கள் பிள்ளைங்க பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் சுப செய்தி உங்கள் குடும்பத்துக்கே வரப்போகுதுங்க. சஷ்யபுத்த பூர்த்தி, சீமந்தம், காது குத்து, வளகாப்பு, உபநயனம்,
கல்யாணம், என்ன சுப செய்தி எதிர்பார்க்குறீங்களோ, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், என்ன சுப செய்தி எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் வீட்டுக்கு கூடி வருதுங்க. மங்கள செய்தியோடு தாங்க இந்த ஆண்டு துவங்குகிறதுக்கு முன்பாகவோ துவங்கிய உடனேயோ மங்கள செய்தி உங்கள் இல்லத்துக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் அப்படின்னு 3 கிரகங்கள்ல உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் நீச்ச நிலையில் 7ல் போய் உட்கார்ந்தார். எனக்கு நீச்ச நிலைன்னு சொல்லிவிட்டீங்களே, படாத அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா கவலைப்படாதீங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பர் நேரம். சொந்த நாட்டை விட்டுக்கிட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் அருமையான நேரம். இந்த பராபவ வருஷத்தில் பல கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, சுற்றுலாவாவது போயிட்டு வருவீங்க. பிள்ளைகளை பார்க்குறதுக்கு, வேலை நிமித்தமாக போகிறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ பிறக்குதுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிற போது லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கோபம், உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ எதுக்கு கோவப்படுறாங்க, என்னென்னு கோவப்படுறாங்கன்னு தெரியாமல் கடுமையான கோபம் இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்க கோபத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதனும் 7ல் போய் உட்கார்றாரு. அப்போ அங்கே வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருதுங்க. அது உண்மைதாங்க, கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். கூடவே சுக்கிர பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்தாரு பாருங்க, அப்போ திருமண வாழ்க்கையை அமைதியாக கொண்டு போயிருங்க, நல்லது. இன்னொரு பக்கம் பாருங்க, லைஃப் பார்ட்னருக்கு உடல் நல பிரச்சனைகளும் கூட இருக்கும் சில இடத்துல. மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் முதுகில் குத்துவார். அப்போ நம்ம கொஞ்சம் தயாராக தான் இருந்துக்கிடணும். பிஸ்னஸ் விஷயங்கள் நமக்கு வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஆனால் கூட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவரு நமக்கு கழுத்து இருப்பார், என்ன பண்ணுறது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதே மாதிரி பாருங்க, இந்த காலகட்டத்தில் லவ் ஃபெயிலியர் பலருக்கு இருக்கும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களுக்கு லவ் கூட மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இருக்குது. இந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. லவ் பிரேக்கப் ஆகும், லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா விட்டுருவாங்களா, இந்த காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்கலைக்கழகம் இல்லாட்டாலும் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அது கைகூடி வந்துடும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் கூடி வரும், பொருளாதார உயர்வு வருங்கிறதுனாலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு இது நல்ல காலம்ங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலம்ங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. 6ல் இருக்கக்கூடிய ராகு பொருளாதார வளர்ச்சியை தருங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும் அப்படின்னா, புற்று அம்மன் பக்கத்தில் எங்கே புற்று இருக்கக்கூடிய கோயில் இருக்கோ, புற்று அம்மன் இருக்கிறாளோ அவளை சென்று வழிபாடு செய்யுங்க. கன்னிராசிக்காரங்க அப்படி வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க, வாழ்த்துக்கள்ங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்திங்கனாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும்
அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் ஊர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை எங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.